Vanakkam. So we belong to Orchids International School and this is a fair which is named as Go Cosmos. அண்ட் இதில் எப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம அஸ்ட்ரானமி சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு விண்வெளியில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக ஒரு ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்தியாவிலேயே நம்ம இதை வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து 6வது இடத்துல இப்போ நடக்குது. ஏற்கனவே பெங்களூர், மும்பை, புனே, கொல்கத்தா, ஹைதராபாத் 5 இடத்துலையும் முடிச்சுட்டு இப்போ 6வதா சென்னையில் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்மளோட ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி குழந்தைங்க படிக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுமே ஆர்வம் இருந்தால் மட்டுமே குழந்தைங்க படித்து நல்லபடியாக ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டில் வர முடியும். அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் நாங்கள் வந்து ஸ்கொலாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் கோஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கரிக்குலம் போட்டு வி ஆர் ஃபாலோயிங் தட். அதே மாதிரி குழந்தைங்க வெறுமனே இங்கே படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அதுக்கான ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்டர்பிரினர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களே சொந்தமாக அவங்களோட தயாரிப்பில் ஸ்டால்ஸும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இந்த பொருளோட காஸ்ட் எவ்வளவு, திரும்பி இதை விற்றா எப்படி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே தெரியணும். அதாவது நம்ம வந்து எப்பயுமே there is a saying that try to teach everything, not only success but also failures, everything in life. குழந்தைங்களுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லி தரணும். அண்ட் மோரோவர் ஒரு மொபைல் பிளானட்டோரியத்துக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆர்கிட்ஸ் குழந்தைங்களுக்கு பிளானட்டோரியமே அவங்க ஸ்கூலில் தேடி வரும். ஸோ இப்பயுமே வந்து அதே மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் இருக்கு. மற்றபடி ஒரு ஸ்டார்ஸ் பார்க்கறது, பிளானட்ஸ் பார்க்கறது, அங்கே போய் இருந்தால் ஒவ்வொரு பொருளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத எல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ என்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட ஆர்வத்தை நம்ம தூண்டுற மாதிரி அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்கிறாங்களோ, செஞ்சு பார்க்குறப்ப இதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அவங்களாவே பண்ணி புரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்து வர்றதோட குழந்தைங்களே அவங்களாவே புரிஞ்சு படிக்கிறப்ப அது அவங்களோட மனதிலையும் பதியும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஒரு முழுமையான கல்வியை தரணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபேர் கோ காஸ்மோஸ் ஃபேரை பார்த்து பயனடைஞ்சிட்டு போகும்படியா கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஃப்ரீ ஒரு சிலதுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், பாதி இது ஃப்ரீயா இருக்கும். உள்ள வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. அந்த ஸ்டாலுக்கு மட்டும் தான் உள்ள யாராவது வரணும். லைக் இது ஆக்சுவலா ரஷ்யன் யூஸ் பண்ற மாதிரி. So as the game around more than 25,000 students who've been a part of this journey. In Chennai, we are expecting more than 10,000 students to be a part of this journey in the next 3 days. And such has been the response that we are now extending it to 3 more cities after this. You would ask me whether there are any charges. So if you're an Orchid student, you are of course welcome. We have also reached out to students of all other schools. We are in fact getting students from 117 other schools here in Chennai who will be visiting us, and it is absolutely free of cost. There are some activities for which there is a nominal charge, but entering into the event and experiencing most of the activities is absolutely free of cost. There's no charge to that. While inviting the schools, the other schools, we have done no partiality. We have invited even the municipal schools as well as the most expensive schools. All schools have been invited. Till now 117 schools have accepted the invitation and will be coming over. Sir, இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதால மாணவர்களுக்கு என்ன நன்மைகள் என்ன விதத்துல அவங்களுக்கு அறிவு வர அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விண்வெளி அப்படின்னாலே ஒரு விந்தை தான். நமக்கே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். விண்வெளியில என்ன இருக்கும், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு பெருசா வந்து ஒரு ஆர்வம் வராது. நம்ம கண்ணால சரியா பார்க்க முடியாதுதான், அது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறப்ப அவங்க இங்க வந்தாங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலா இப்ப பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டெலிஸ்கோப்ல பாக்குறப்பயோ ஒரு பிளானட்டோரியத்துக்குள்ள போய் பாக்குறப்பயோ அவங்களுக்கு அதை தெரியறப்ப அவங்களோட ஆர்வமும் கூட
கூட கொஞ்சம் வந்து அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட தேவைகளையும் அவங்க நிறைவு பண்ணிடுறாங்க. அவங்களோட தேவைகளை நிறைவு பண்றது தான் இதோட உயரிய நோக்கம். குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவை பெருக்கிக்கணும். So they should learn knowledge. ஆமா, அதே மாதிரி தான் இது மொபைல் பிளானட்டோரியம். அது வந்து நம்ம போய் பார்க்கணும். இங்க எங்க குழந்தைங்களுக்கு நாங்களே அந்த மொபைல் பிளானட்டோரியம் இப்போ எங்க கிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இந்த மொபைல் பிளானட்டோரியம் போய் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த எக்ஸ்போஷர் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். யூடியூப்ல பார்க்கறதோட இது நேரா செய்யறப்ப இன்னும் நல்லா. There are activities where children will experience, like there may be certain kind of gases present around the planets, right? So the atmosphere around different planets would be different. So there are experiments that are designed where children will experience how the gases have been released and how the gases are combined and they form a different compound. So they will experience through these activities. They will experience, as you rightly said. Yeah, again, it's not only the view where the children will have that experience of working with this different kind of chemicals which are safe, and with that they will experience how the particular aspect is. இதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் வந்து அரசு பள்ளியிலேயே நீங்க எடுத்து போய் செய்யற ஐடியாஸ் இருக்குங்களா? இப்போதைக்கு அந்த நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு ஒரே ஒரு பதில். நீங்க சொன்ன மாதிரி இந்த வானியல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம வானியல்ன்றது அறிவியல் சொல்றோம். வானியல் அறிவியல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தார்னு ஒரு பார்த்துருக்கீங்க ஒரு கேரக்டர் இருக்கு இந்த மார்வல் ஏஞ்சல்ஸ் அவெஞ்சர்ஸ்ல. ஸோ அந்த தார் கையோட ஒரு இது வச்சிருப்பாரு ஆமர். ஸோ அந்த ஆமர் வந்து ஒரு பிளானட்லையும் இருந்தால் அந்த ஆமரை நீங்கள் தூக்கும் போது எந்த அளவுக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது எங்க காட்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல், வானியல், புவியியல், வேதியியல் இத்தனை விஷயங்களும் வந்து ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு நான் சொன்னா புரியாது. நான் பிசிக்ஸ் பற்றி பேசுறேன்னா ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பற்றி பேசுறேன்னா யாரை பற்றி கவனிக்க அங்கே போய் அவன் 2 நிமிஷம் தான் கண்டுபிடிச்சுவான். அந்த புவியியல்ன்ற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு வேறுபடுது அப்படின்றது அவன் குழந்தைங்க அவன் நேரடியாக அதை போட்டு தூக்கும்போது அந்த 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 உணர்ச்சியை வேறு இல்லைங்களா. ஸோ அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து இந்த புவியியல் இந்த வேதியியலை இந்த நிறைய பிடிக்காது. வேதியியல்ன்ற கேள்வி கேட்டால் நம்ம தூக்கம் வந்துடும். அந்த வேதியியலை இந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வானியல் சார்ந்த ஒரு விஷயங்களை காட்டும்போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நமக்கு புரியுது. ஸோ இது நான் படிக்கும் போது நாங்களாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் அந்த ஐஐடியோ இல்லை ஐஐஎம்டியோ படிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்போ நாங்கள் அவ்வளோ வருஷம் பொறுத்து நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா நாங்கள் வேலைக்கு சேர்ந்து அது ஒரு அத்தியாவசியமாக பண்ணும்போது நான் அதை படித்து திருப்பி படிப்பேன். இப்போ இல்லைங்க நான் வந்து ஃபிசிக்ஸ் திருப்பி படிச்சுட்டு இருப்பேன், திருப்பி கெமிஸ்ட்ரி படிப்போம். ஒவ்வொரு விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். அது நான் அனுபவிக்கும் அந்த பொருள் அனுபவிக்கும் போது அதை பற்றி படிப்பதை இல்லை அறிவுறும் போது நான் திருப்பி படிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அனுபவம் வந்து முன்னாடி வந்துடுது. அனுபவம் முன்னாடி வரும்போது ஈஸியாக அதை படிக்கிறது சேர்ந்து வரும்போது மற்ற ஜோன்ஸ் மற்ற சிட்டி அவங்க சொன்ன மாதிரி 25,000 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க 4000 பசங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி 117 ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 650-700 குழந்தைங்க அனுப்புறதா அவங்க வாக்குறுதி கொடுத்து அவங்க பஸ்லேயே அனுப்புறாங்க, அவங்க ஸ்கூல் பஸ்லேயே. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே இங்கே ஒரு 5000 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் தொகை கணக்கு போட்டோம்னா சார் சொன்ன மாதிரி 10,000 தாண்டத்துக்கு வாய்ப்பு 3 நாள். அதான் சார் முக்கியமானது வந்து இந்த இது வரைக்கும் வந்து இந்தியாவிலேயே வந்து நிறைய விஷயங்கள் அகாடமிக் சம்மந்தப்பட்டதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அப்புறம் இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இது நடந்திருக்கு. காம்படிஷன்ஸோ ஃபேர் எல்லாமே நடக்குது. இதனுடைய அடுத்த பரிமாற்றம் அந்த என்ன சொல்லுவது எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கொண்டு வரும். ஸோ மற்ற அத்தனை ஸ்கூல் மக்களும் அந்த குழந்தைகளும் வந்து பங்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிட்டியும் நம்ம கிட்டத்தட்ட 26 சிட்டியில் இந்த ஆர்கிட்ஸ் இன்டராக்ஷன் ஸ்கூலுன்றது செயல்படுது. ஸோ அப்போ அத்தனை சிட்டிஸ்லேயும் வந்து கொண்டு போகும்போது இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அவங்க வந்து பார்க்கும்போது அடுத்தது அந்த காம்படிஷன். ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம காலேஜ் படிக்கும்போது சிம்போசியம் கொண்டு வருவோம். இப்போ இதெல்லாம் ஸ்கூலில் நம்ம பார்த்தீங்கன்னா அது கிடையாது. கல்ச்சரல்ஸோட முடிஞ்சு போயிடுது ஆனுவல் டே. ஸோ அதிகப்படியான கவனமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது. அது புதிய நாங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுல அது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், கோடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேன்சியாக கருதப்படுற இந்த வார்த்தைகள் இல்லை. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை ஈர்க்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க தவிர அது எந்த அளவுக்கு குழந்தைகளை உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்வி தான். ஸோ அதனால தான் முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் பேரண்ட்ஸுக்கு வந்து முதல்ல அவங்களை அழைச்சிட்டு வரும். குழந்தைங்க அனுபவிக்கும் போது நாளைக்கு இப்போ இவங்க தான் முக்கியம். இவங்க வீட்டுக்கு போய் தான் சொல்லுவாங்க இது எனக்கு பிடிச்சது, இந்த ஃபீல்டில் எனக்கு நான் போகணும். என் பொண்ணு இது வரைக்கும் அவளுக்கு வந்து என்னதான் நான் எக்ஸ்போஷர் கொடுத்தனாலும் அவளுக்கு என்ன ஆக போகிறான்ற அறிவு அவளுக்கு தெரியல.
இன்ஜினியரிங் படிக்கிறா நான் படிக்கிறேன் அப்படின்றான், வேற எதாவது எதுவும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க சின்ன வயசுல நம்ம வளர்த்துறதுமே வந்து படிச்சா போதும், மார்க் வந்தா போதும் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு தவிர எந்த படிப்பு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல முக்கியமான 4 பேர் சொன்னா மிஷின் லேர்னிங்றாங்க, திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க, இப்போ பிக் டேட்டான்றாங்க, இதெல்லாம் எத்தனை பேர் படிக்க முடியாது, கஷ்டம். இது வாழ்க்கை சார்ந்த படிப்பு அவங்களுக்கு போகும்போது அதனுடைய அந்த கவனம் அதிகமாக அவங்களுக்கு போகும். அவங்களே கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுவாங்க, இதான் நான் போகிறேன், இதான் எனக்கு தேவை, இந்த ஃபீல்டு தான் எனக்கு போகிறேன். ஸோ அதனால தான் அந்த வாழ்க்கை முறை சார்ந்த விஷயம் அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் காரணமே இருக்கும். இது முக்கால் குழந்தைங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம ஜென்ரேஷனோட அந்த ஜென்ரேஷன் எவ்வளோ ஸ்மார்ட் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம யோசிக்கிறத விட ரொம்ப அதிகப்படியான அந்த நியூரான் ஃபயரிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இது கண்டிப்பாக பயன்படுன்ற அப்படிங்கிறது ஒரு முயற்சி தான். முதல் முயற்சி எடுத்தோம் 6 சிட்டிசன்ல அது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மூன்று நாள் நிகழ்வுகள் சொல்றீங்க. இதுல வந்து மாணவர்கள் பெற்றோர் ஒரு 10,000 பேர் வந்து போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குங்க. எந்த விதமான பாதுகாப்பு பணி, முதலுதவி பணி, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் ஆமாம் சார். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் கமிஷன்ல இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் கையெழுத்து இருப்போம். எப்பவுமே எல்லா ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கையெழுத்து வச்சிருப்போம். ஸோ அவங்களோட ஆம்புலன்ஸு, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான விஷயம், நல்ல கேள்வி இருக்குது. இவ்வளோ பேர் வரும்போது முதல்ல எனக்கு தோணுன விஷயமா நான் இவ்வளோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ண முடியாது. நம்ம அதுக்கும் ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் இருக்குது. இப்போ இங்கே இருக்க நம்ம இந்த இஆர்டின்னு சொல்லுவாங்க, இல்லை எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லுவோம், இஆர்டி டீம். அது ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்க சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் இருக்குது. ஸோ இப்போ வெளியில் போனால் ஹெல்ப் டெஸ்க்கு நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. வெளியில் போனீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு தனித்தனி ஸ்டால் இருக்கும். ஹெல்ப் டெஸ்க்கே பார்த்தீங்கன்னா 4 ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். ஸோ யார் வந்தாலும் முதல்ல அவங்களுடைய அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இது கேம்பஸ் ஓரியன்ட் தான், ஒரு எக்ஸிட் தான். ஸோ வெளியில் நீங்கள் எந்த காம்பவுண்ட் எல்லாமே 8 அடி மேலே இருக்கிறதால அந்த சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சாப்பாடு, குடிநீர், டாய்லெட் எல்லாமே இருக்குது சார். மொபைல் இதுவும் இருக்குது, மொபைல் டாய்லெட், மொபைல் ஆண்ட்ராய்டு சொன்ன மாதிரி அந்த வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாம் கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு 6 சிட்டி 5 சிட்டியில் பண்ணதால நிறைய படிப்பனைகள் எங்களுக்கு அதில் பட்டுருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி இங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நாங்கள் உடனே திருத்தி அதை செய்வோம். விண்வெளிக்கு போகும்போது ஈர்ப்பு விசை இல்லாம மிதக்காது. அதை இங்க வந்து எக்ஸ்பிரஷன் பண்ற மாதிரி ஏதாவது அந்த மிதக்கிற இது நம்ம இன்னும் கொண்டு வரோம் சார். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெளியே போய் ஒரு கருத்துக்களை இருந்து பார்க்குறீங்க இல்லையா, அதில் போனால் அது சம்மந்தமான விஷயங்கள் சொல்கிறோம். இன்னும் அந்த இது கொண்டு வரோம். இப்போதைக்கு வந்து இந்த புவி விசை எவ்வளோ கடினமாக இருக்குது, ஒரு கிரகத்துக்கு எப்படி மாறுது, அதுதான் அந்த கார் நம்பரை வச்சு நாங்கள் இங்கே கற்றுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாங்க சார். புது முயற்சி இல்லை, முதல் முயற்சியாக ரொம்ப நான் வந்து அறிவியல் சார்ந்த வானியல் சார்ந்த விஷயம் சொன்னாலும் குழந்தைங்களுக்கு போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு நாங்கள் குழந்தைங்களுக்கே வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு வழியெல்லாம் போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குது, எந்த விஷயத்தை அவங்க வந்து விரும்புகிறாங்கன்ற பார்த்து தான் பண்ண வேண்டியது. இதுவுமே ஒரு நல்ல கேள்விதான். அடுத்து எங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நாங்க அதையுமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு we will plan. நீங்க சொல்ற அந்த ஆமா. ஒரு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சென்னையில இருக்கிறது வாய்ப்பு கம்மி நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்க்க ஒரு விஷயம். ஸோ அதனால உங்களோட கருத்துக்கள் தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்க. எல்லாமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த இதில் இன்னொரு 1.5 மாசத்துல அடுத்த இன்னொரு பெரிய ஒரு இது போகுது. ஸோ அதனால அதில் நாங்கள் எவ்வளோ தூரம் ரிகேப் பண்ணணும். சார் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நம்ம போக முடியலனாலும் எல்லாருமே நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ வந்து எல்லா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்க்குற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அனுமதி இலவசம். அதுக்காக தான் எல்லாருக்கும் அனுமதி இலவசம் போட்டிருக்கிறது. ஸோ எல்லா தரமான குழந்தைங்களும் வந்து பார்த்து அவங்க அறிவை பெருக்கிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகம், அந்த ஸ்போர்ட்ஸ் அம்பேட்டின்னு சொல்லப்படுற விஷயங்கள். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக மாதத்துக்கு 1 வாரமோ இல்லை 2 வாரமோ அந்த வீக்கெண்டில் அவங்க வந்து இதை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அப்பயே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க இப்போ கூட போலீஸ் பாய்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன பசங்க எல்லாம். ஸோ அதனால் அது எப்பவுமே அந்த முயற்சி இருக்குது சார். எவ்வளோ முடியுமோ அதை நம்ம சப்போர்ட்